ஒண்ணு ஆச்சு? இன்னும் ஜஸ்ட் 3 மணி நேரம் தாண்டி இருக்கு. நீ இப்படி சைலண்டா இருந்தா என்னடி அர்த்தம்? இப்ப சூர்யா சார் எங்க இருப்பாரு? தெரியல ரம்யா, மேபி ஆபீஸ்ல இருக்கலாம். இந்தா இதை எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பு. ரம்யா, ஏன் இப்படி பண்ற? போய் சூர்யா சார் மீட் பண்றதை விட்டுட்டு பெரிய இவ மாதிரி எங்கேயோ இருக்க கோயில தேடி போயிட்டு இருக்க. என்ன ஆச்சடி உனக்கு? 6 மணிக்குள்ள நீ சூர்யா சார் மீட் பண்ணலன்னா உன் கனவெல்லாம் இன்னையோட காலிதான். இல்ல ரம்யா, அந்த சாமியாடி அம்மா சொன்னது சாதாரண விஷயமா எனக்கு படல. அம்மா கூப்பிடுறா, மடி எங்கு எல்லாம் அவ பாத்துப்பான்னு சொன்னாங்கல்ல. எனக்கு என்னமோ அவங்க சொல்றது செய்யறதுதான் சரின்னு தோணுது. அவளை நம்பினா அவளே ஒரு வழி காமிப்பான்னு நான் நம்புறேன். இல்லைன்னா என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கட்டும். சூர்யா. அம்மா, இதெல்லாம் எதுக்குமா? வேண்டாமா? அப்போ பாதாம் பால் கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேணாமா? சூர்யா, ஏன் டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ யோசனையில இருக்கேன்னு மட்டும் புரியுது. ஆனா என்னன்னு தெரியல. இந்த அம்மா இன்னும் தொணன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பான்னு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லம்மா, சும்மா எப்பவும் போல யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மகன் ஏதாவது செஞ்சா அம்மாக்களுக்கு பெருசாதான் தோணும். அதே மாதிரி நான் சாதாரணமா தான் யோசிக்கிறேன். உங்களுக்கு பெருசா தெரியுதுமா? வீட்டுல நடந்த பிரச்சனைகளால உன்னை கவனிச்சுக்கவே முடியாம போயிடுச்சு சூர்யா. அதான் இவ்வளவு கவனிச்சுக்கிறீங்களேம்மா, இனிமே என்ன? சூர்யா, நீ யாரையாச்சும் மீட் பண்ண வரேன்னு சொல்லிருக்கியா? இல்ல, அடிக்கடி டைம் பார்த்துட்டே இருக்கியே, அதனால கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பார்த்தேன், அவ்வளவுதான். சூர்யா, இப்ப நாங்க கோயிலுக்கு போறோம். மான்சி அம்மனுக்கு மடி ஏந்தனா நல்லதுன்னு போறோம். எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டதுனால நேர்த்தி கடனை நிறைவேற்றிடலான்னு பாக்குறேன். நீயும் வாயே, போயிட்டு வந்துடலாம். நான் வந்து அங்க என்ன செய்ய போறேம்மா? நீங்களா போயிட்டு வாங்க. நீ வீட்டில் இருக்கிறதே அபூர்வம். எப்போவாவது தான் நாங்கெல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போறோம். இதுக்கும் வரமாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா? நீ வா, போயிட்டு வந்துடலாம். நான் அது வந்து சரி, உன் இஷ்டம். சரி, வரேன். அப்படின்னா நான் போய் மான்சிக்கிட்டையும் சந்திரகிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன புஷ்பானி, காலையில நான் கடைக்கு போனதே லேட்டு, அதுக்குள்ள 30 தடவை போன் பண்ணி சீக்கிரம் வா சீக்கிரவான்னு உயிர் எடுக்கிற. இன்னைக்கு எக்கச்சக்க வேலை தெரியுமா? இப்பதான் ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஐயே, என்ன வந்தது வராதுன்னு நை நை நைங்கிற அப்படின்னு கிளிக்கிற. கடை உன் தலைமையில தான் ஓடுதா? உனக்கு என்ன தெரியும்? சாதாரணமா என் முதலாளி கிட்ட நான் பர்மிஷன் கேட்டிருந்தா ஒரேடியா வீட்டுக்கு போடான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ சுப்புண்ணா போறதுக்கு ஆட்டோக்கு பணம் வேணுமாண்ணா அப்படின்னு ஆட்டோக்கு காசும் கொடுத்து அனுப்புறாரு. எல்லாம் நம்ம சூர்யா சாரோட மகிமை. சுப்பு, இது உன் கடையில வீடு. விடாம அப்படி நீயே பேசிட்டு இருக்காத, காது கிட்ட கொய்யுங்குது. இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு அனுதா சொல்றா. இன்னைக்கே வாமா? அப்பா ப்ளீஸ் பா, எதுவும் கேட்காதீங்க. இன்னைக்கு கோயிலுக்கு போயே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைச்சிருக்கு. சரிம்மா, நீங்களும் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்கப்பா. அனுமா, உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லாம இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீங்க கிளம்புங்க. என்ன ஆனாலும் இன்னைக்கு அந்த அம்மனை தரிசனம் பண்ணி ஆகணும் நான் முடிவு எடுத்துட்டேன்ப்பா.
என்னம்மா யார்கிட்டயும் சொல்லிக்காம குளிக்காம அவ அப்படியே சட்டுன்னு போயிட்டா? அம்மா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. சுப்பு கொஞ்சம் சுமார். இன்னைக்கு அஷ்டமி. அவளை எதுவும் கேட்காத. அவளே இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு சொல்றா. அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மடி ஏந்தி பிரார்த்தனை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ போய் முதல்ல ரேடியோ போ. என்னையே ஏமாத்திராங்க மான்சி. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா போலி போட்டுருவான் அவனை. சந்திரா, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? உங்க ஹெல்த் வேற சரியில்லை. இப்ப எங்கேயும் நீங்க போக வேண்டாம். எனக்கு என்ன மான்சி? I'm all right. அவனுக்கு ஏமாத்துறது 1 ரூபா 2 ரூபா இல்ல 4 கோடி ரூபா. அவனுங்களை அப்படியே விட முடியாது. I'm going. சந்திரா, என்ன சத்தம்? சந்திரா, எங்க போற? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா? சந்திரா, மான்சி வெளியே போவேனான்னு சொல்றல்ல, அது கொஞ்சம் கேள. கேட்டா குறைஞ்சா போயிடுவ. சந்திரா, மான்சி, சந்திரா எப்ப வருவேன்னு ஏதாவது சொன்னானா? ஐ டோன்ட் நோ மாமன்லா. அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டா அங்க வரதா நான் நேர்ந்துகிட்டேன். அம்மா, கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போறோம்? மான்சி ரெடி ஆனதும் கிளம்பிடலாம். நான் வரல. வரலையா? ஏன்? அதான் இப்ப ப்ரோலாம் இருக்காருல்ல, அப்புறம் நாங்க எதுக்கு? உங்களுக்கு வாலா? அப்படியே வந்தாலும் எங்களை யார் மதிக்க போறா? நீங்களே போயிட்டு வாங்க. மான்சி, நீ இப்படி பேசுறதுக்கு இது நேரம் இல்லம்மா. நீ இந்த வீட்டு மருமக, சுமங்கலி. அம்மனுக்கு மடியேந்தி நேர்த்தி கடன் செய்ய வேண்டியவ நீதானம்மா. அம்மா, அண்ணி கூட நீங்க போயிட்டு வாங்க. அண்ணி, நான் வரல. நீங்களும் அம்மாவும் மட்டும் போயிட்டு வாங்க. அப்போ ஓகே, நான் வரேன். ஏன்பா வரமாட்டேன்னு சொன்ன? பரவாயில்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்லயே இருக்கேன். புரிஞ்சுக்கோங்கம்மா, சில பேருக்கு சில டயத்துல நாம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறது தான் சரி. அண்ணி ஏற்கனவே ஹர்ட்டா இருக்கிறப்ப இந்த ஏற்பாடு சரிதான். போய் எனக்கும் சேர்த்து நல்லா வேண்டிட்டு வாங்க. என்னைக்குப்பா உன்னை விட்டுட்டு வேண்டி இருக்கேன்? என்னதான் சமாதானம் சொன்னாலும் நீ வரலன்னு சொன்னது எனக்கு வருத்தம் தான். பரவாயில்லம்மா, வாங்க வாங்க. சுப்பு, அடுப்புல பால் வச்சிருக்கேன், அது பொங்கிடாம பாத்துக்கோ. சாரி மாத்திட்டு வந்துடுறேன். என்ன விளையாடுறீங்களா? என்ன ரெடியாகுன்னு அவசரப்படுத்தினீங்க? நீங்க 2 பேரும் ரெடி ஆகாம சும்மா இருக்கீங்க. அனு எங்க? எங்களுக்கு வீட்ல வேலையே இருக்காதா? உங்கள மாதிரி கால் ஆடிக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டா இருக்கோம். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் ஆம்பளையா பிறக்கணும். சுப்பு, நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும். ஆமா மகமாய். அடடடடடடா, இத்தனை கேள்வி. ஐயய்யய்ய, அனு எங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா புஷ்பா? அனு ரம்யா வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வாயை மூடிட்டு அமைதியா எங்க உட்காரு சுப்பு. நான் போய் சேலை மாத்திட்டு வரேன். அதுக்குள்ள பால் பொங்காம பாத்துக்கோ. பால் பொங்கிச்சு உன்னை பொசுக்கிடுவேன். அதான் டெய்லி பொசுக்கிட்டு இருக்கியே. நான் பாத்துக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். காலைல கூட பேப்பர் படிக்கலையே. அது பொங்காது.
எது கத்துற? அதான் பால் பொங்கலையே பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நானு. இன்னும் பொங்கலையா? இங்க பாரு, பால் பொங்கிட்டு கீழ எல்லாம் கொட்டி கிடக்குது. உன்னால பாதி பாக்கெட் பால் வீணாய் போயிடுச்சு. ஐயோ, இத்தனை நேரம் பொங்காம தான் இருந்தது புஷ்பா. நான் பாத்துட்டே இருந்தேனே, சமத்தா கம்முன்னு தான் இருந்தது. ஒரு செகண்ட் இந்த பேப்பர் படிக்கிறதுக்குள்ள டக்குன்னு பொங்கிடுச்சு போல் இருக்கு. நீயாவது சிம்ல வச்சுட்டு போயிருக்கலாம்ல. விடு, நானே தொலைச்சிடுறேன். வேணாம், நீ ஒண்ணும் பண்ண வேணாம். அந்த பேப்பரை நல்லா படி. நாளைக்கு கலெக்டர் உத்தியோகத்துக்கு பரீட்சை இல்ல, அத கவனமா படி. சிம்ல வச்சிருக்கணுமா? சிம்ல பேச்ச பாரு, வாய் கிளியோ பேச்சு. வாயெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எவ்வளவு அமைதியான ஆளுன்னு உனக்கே தெரியாதா? சூர்யா சார் கம்பெனியை பத்தி பேப்பர்ல வந்திருக்கு. ஒரு செகண்ட் அதை அப்படி பாக்கிறதுக்குள்ள பால் டக்குன்னு பொங்கிடுச்சு. அது ஏன் குத்தமா? நீ வேணா மார்க்கெட்ல பொங்காத பால் இருந்தா அதை வாங்க. இதத்தான் வாயின்னு சொன்னேன். சூர்யா சார் கம்பெனியை பத்தி கவலைப்பட அவர் இருக்காரு. உனக்கு என்ன சுப்பு? சரி, அதுல என்ன போட்டிருக்கு? அவர் கம்பெனில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு போட்டிருந்தது, அதுதான் பாத்துட்டு இருந்தேன். இப்ப யாருக்கு வேலை பாக்குற சுப்பு? இப்ப பால் போச்சே, அது யார் தருவா? சூர்யா சார் தருவாரா? ஐயா, இத்தனோண்டு பால் பொங்கிடுச்சு. அதுல இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? பால் பொங்கினா வீட்டுக்கு நல்லது. நீங்க பொங்க விட்டா அது நல்ல சகுனம். இதே நாங்க பண்ணிருந்தா அது பொறுப்பு இல்லாதவ. அப்படித்தானே? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே. ஐயோ, நீ ஆரம்பிச்சிட்டியா? ஆண் வர்க்கத்தை திட்டுறதுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ. அதோ அனு கூட வந்துட்டான். அனு இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும். அனு 4:30 மணிக்கு பஸ் இருக்கு. அப்பா, பஸ்ல வேணாம்ப்பா. அப்புறம் கேப்ல போலாமா? அனு, கேப்னா கார் தானே? ஏசி கார் தானே? கேப்லாம் தேவையில்லாத செலவு. அனு, பஸ்லயே போயிடலாம். தெரியும் சுப்பு, தெரியும். நீ இப்படித்தான் ஏதாவது சொல்வேன்னு நல்லா தெரியும். பஸ்ல போய் அம்மனை கும்பிட்டு திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும்? அதுலயும் வயசு பொண்ண வச்சிருக்கோம். பஸ்ல எல்லாம் போய் வர முடியுமா? அப்பா, பஸ்ல போனா லேட் ஆயிடும்பா. 6 மணிக்குள்ள நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும். மடி ஏந்தி சாமி கும்பிடணும்பா. ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கேப்ல போலாம்ப்பா. சரி, உன் இஷ்டம், விடு. அப்பா, அப் அண்ட் டவுன் புக் பண்ணா டிஸ்கவுண்ட் இருக்குப்பா. பாத்தியா சுப்பு, நம்மள கோயிலுக்கு வர வைக்க அந்த மகமாயி டிஸ்கவுண்ட் எல்லாம் தரா. அம்மா மகமாயி, நான் சொல்ல பால் பொங்கினா வீட்டுக்கு நல்லது நடக்கும்னு. அப்பா, கேப் பக்கத்துல தான் இருக்கு. 4 நிமிஷத்துல வந்துரும். போலாமா? அப்படியா? அப்ப நம்ம உடனே கிளம்பணும். புஷ்பா, எல்லாம் அப்புறமா தொலைச்சிக்கலாம், விடு. நான் என்ன சொல்றேன், நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்பி போய்கிட்டே இருங்க. நான் வீட்டை பூட்டிட்டு பின்னாலே வரேன். ஓகே, கிளம்புங்க. வாமா. ஹலோ ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்கீங்க? இங்கதாம்மா, சாமி கண்ணு காலனிக்கு முன்னாடி தான் இருக்கேன். நாங்களும் அங்கதானா இருக்கோம். ரைட்ல இருக்கீங்களா இல்ல லெஃப்ட்ல இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வந்து பாருமா. அண்ணா, பாத்துட்டோம்ண்ணா. அங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரிம்மா. ஆமா, போலாம். முதலாளி மட்டும் வீட்ல இருப்பாரு, கொஞ்சம் பாத்துக்கங்க. ஏம்மா, கோயிலுக்கு அவர் வரலையா? வரலன்னு சொல்லிட்டான். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பிந்து, என்ன கிளம்பியாச்சா? ஆமா சூர்யா. பிந்து, அம்மா, பூஜைக்கு நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பூஜைக்கு மடியேந்து நேந்திக்க எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. நான் சொன்ன புடவை தானே எடுத்து வச்சிருக்க? அதே புடவைதாம்மா.
போயிட்டு வரேன் சூர்யா. சரிம்மா. மான்சி வாமா. கொஞ்சம் கூட்டுப்பா. ஐயோ பாட்டு சொல்லப்பா, ஏசிய கூட்ட சொன்னேன். வேர்த்து ஒழுகுது. என்னது வேர்க்குதா? ஆமா, ஏசிலே இருந்து பழகிட்டேனா அதான். 10 நிமிஷத்துல கூல் ஆயிடும் மேடம். ஓ, ரொம்ப பழைய வண்டியா? ஏப்பா, உன் வண்டியில தமிழ் பாட்டே வராதா? அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கொஞ்சம் தமிழ் ஆர்வம் ஜாஸ்தி, அதான். ஏதாவது தமிழ் பாட்டு இருந்தா போடுங்களேன். அப்பா மகமாய் எல்லாம் கருணை. அடுத்த 24 மணி நேரம் நம்ம 2 பேரும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்கணும். சரியா, நானும் சேலஞ்ச் எடுத்துக்கிறேன்.